ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். அடியன் நம்ம திருவாய்மொழி எளிய விளக்குவரையும் பதவுரையும் சேர்ச்சின்னு வந்துட்டு இருக்கோம். பதவுரை நம்ம சுவாமி அனங்கராச்சார் திவ்யார்த்த தீபிகையில இருந்து சேர்ச்சுட்டு இருக்கோம். இது 4வது பதிகம் வந்தாச்சு. அஞ்சிறைய மடனாராய் அஞ்சிறைய மடனாராய் அழியத்தாய் நீயும் அஞ்சிறைய சேவலுமாய் ஆவாவென்று எனக்கருளி வெஞ்சிறை புல் உயர்த்தார்க்கு என் விடு தூதாய் சென்னக்கால் வஞ்சிறையில் அவன் வைக்கில் வைப்புண்டால் என் செய்யுமோ. அஞ்சிறைய அழகிய சிறகுகளை உடைய மடம் இளமை தங்கிய அல்லது விதேயமான நாரை பறவையே அழியத்தாய் தயை பண்ணுதற்கு உரியாய் நீயும் உன்னுடைய அஞ்சிறைய சேவலுமாய். இதுக்கு ரொம்ப அழகா அர்த்தம் சாதிச்சிருப்பாரு சுவாமி. அழகிய சிறகுகளை உடைய ஆணுமாய் இருவரும் கூடி, அதுதான் ஹைலைட், இருவரும் கூடி ஆவா என்று எனக்கருளி ஐயோ வென்று என் விஷயத்தில் கருணை கூர்ந்து வெஞ்சிறை புல் உயர்த்தார்க்கு. விரோதி பயங்கரமான சிறகுகளை உடைய பெரிய திருவடிகளை கொடியாக வெடுத்த பெருமானுக்கு என் விடு தூதாய், என்னால் விடப்பட்ட தூதாய் சென்னக்கால் போனால் அவன் அந்த எம்பெருமான் வன் சிறையில் வைக்கில் கடினமான சிறையிலே வைத்திட்டால் வைப்புண்டால் அதை நீ அனுபவித்திருப்பாயானால் என் செய்யும், என்ன கெடுதல் உண்டாகும் அப்படின்னு கேக்குறார். என்ன ஹைலைட் சொன்னேன் இல்லையா, அது என்னன்னு பார்க்கலாம். திரிவாற்றாமையோடு கூடியிருக்கின்ற பராங்குஷ நாயகி பிரிந்தார் இறங்குவது நெய்தல் நிலத்திலே என்று தமிழர்களது கொள்கையின்படி இப்போது நெய்தல் நிலத்திலே இருக்கின்றாள் என்று கொள்ள வேணும் அப்படின்னு சொல்றார். நாராய் நீ என் நிலைமையை கருள கொடியொன்றுடையானுக்கு அறிவித்து என்னையும் அவனையும் சேர்க்க வேணும் என்று இறக்கின்றாள். எம்பெருமானை பிரார்த்திக்கும் போது புருஷகார பூதையான பிராட்டியை முன்னிட்டே பிரார்த்திக்கும் தம் இயற்கையினாலே இங்கு தேடையை முன்னிட்டு சேவலை பற்றி கொண்டிருக்கிறார் ஆழ்வார் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறாரு. இங்கேயும் அப்படி புருஷகாரம், பிராட்டியோட புருஷகாரம் பண்ணிதான் எம்பெருமான் கிட்ட சரணாகதி பண்ணணும். இந்த தூது அனுப்புறதுக்கும் சேவலுக்கு தேடையோட சேர்ந்துதான் அனுப்புறார் அப்படின்னு சாதிக்கிறார். அடுத்தது, என் செய்ய தாமரை கண் பெருமானார்க்கு என் தூதாய் என் செய்யும் உரைத்தக்கால் இனக்குயில்காள் நீரலிரே முன் செய்த முழுவினையால் திருவழிக்கீழ் குத்தேவல் முன் செய்ய முயலாதேன் அகல்வதுவோ விதீனமே. இனம் குயில்காள், கூட்டமான குயில்களே, என்னுடைய செய்ய தாமரை கண் செந்தாமரை மலர் போன்ற திருக்கண்களையுடைய பெருமானார்க்கு எம்பெருமானுக்கு என் தூதாய் நான் விட்ட தூதாகி உரைத்தக்கால் சென்று சமாச்சாரம் அறிவித்தால் என் செய்யும் அந்த செயல் உங்களுக்கு என்ன தீமையை விளைவிக்கும். நீர் அலிரே நெடுநாளாக பழகி போந்த நீங்கள் அல்லீர்களோ முன் செய்த முற்பிறப்பில் பண்ணின முழுவினையால் பெரும் பாவத்தினால் திருவடிகளிலே குத்தேவல் செய்ய கைங்கரியம் பண்ணுதற்கு முன் முயலாதேன் முன்னம் முயற்சி செய்யாத நான் இன்னமும் அகல்வதுவோ விதீனமே. விலகி இருப்பதேயே முறைமையா அப்படின்னு கேட்கிறாரு. இப்பயும் விலகி போய் இருக்கலாமா அப்படின்னு. கீழ்ப்பாட்டில் நாரையை தூது போகுமாறு இறந்த தலைவி அங்கு போனால் சொல்ல வேண்டிய செய்தியை சில குயில்களுக்கு சொல்லுகின்றாள். இதுலயும் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான அர்த்தம் சாதிப்பர். ஒருவரை அழைத்து விட்டு மற்றொருவருக்கு சமாச்சாரம் சொல்லுகிறவதினால் மிக்க கலக்கம் விளக்கும்.
இத்தகைய கலக்கத்தை உண்டு பண்ணுவதே ஆயிற்று விஷயாந்தரங்களில் காட்டில் பகவத் விஷயத்திற்குண்டான ஏற்றம் அப்படின்னு பகவத் விஷயத்த ஒருத்தர் கிட்ட எப்படி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்ற. விஷயாந்தரத்தை காட்டிலும் விதியினால் படை வணக்கும் நென்னடைய அன்னங்காள் மதியினால் குரல் மானாய் உலகிறந்த கள்வர்க்கு மதியிலேன் வல்வினையே மாளாதோ என்றொருத்தி மதியெல்லாம் உள்கலங்கி மயங்குமால் என் நீரே. உலகணந்த பெருமாள் குரல் மானாய் விதியினால் பாக்யவசத்தினால் பெடை மணக்கும் பேடையோடு கூடி கழித்திருக்கின்ற மெல்லிய நடையுடைய அன்னங்காள் அன்னப்பறவைகளே மதியினால் புத்தியினால் குரல் மானாய் வாமன பிரம்மச்சாரியாய் உலகிறந்த உலகங்களை ஆசித்த கள்வர்க்கு கபடமுடைய பெருமானுக்கு மதியிலேன் புத்தியில்லாத என்னுடைய வல்வினையே யோமானது பெரிய பாவந்தானோ முடியாதிருப்பது. என்ன பாவம் செய்தேனோ சொல்றோம்ல அந்த மாதிரி கேட்கிறார். என்று சொல்லி ஒரு பெண்ணானவள் மதியெல்லாம் உள்கலங்கி புத்தி முழுதும் அடிமண்டியோட கலங்க பெற்று மயங்கும் அறிவிழந்து கிடக்கின்றாள். ஆள் எண்ணீர் அந்தோ என்று சொல்லுங்கோள் அப்படின்ற கீழ்ப்பாட்டில் முன் செய்த முழுவினையால் திருவடி கீழ் குத்தேவல் முன் செய்ய முயலாதேன் அகல்வதுவோ விதியினமே என்றதற்கு மேல் ஆழ்வீர் இங்கனம் சொல்வது தகாது செய்த பாவம் அனுபவித்தே தீர வேண்டும் காணும் என்று எம்பெருமான் நீ செய்த பாவத்தை அனுபவிச்சே ஆணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இது என்று எம்பெருமான் திருவுள்ளமாக கூடும் என்று கருதி நான் பண்ணின பாவமையோ அனுபவித்தாலும் ஆளாதது என்று சொல்லுங்கோள். நான் பண்ணின பாவம்லாம் அனுபவிச்சா கூட போராதுன்னு போய் அவங்கிட்ட சொல்லுங்கோ அப்படின்னு என்று சில அன்னங்கள் குறித்து சொல்லுகிற பாசுரம் இது. ஆழ்வாரே அப்படி நம்மளுக்காக ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றார் ஆழ்வார். என் நீர்மை கண்டிறங்கி இது தகாது எண்ணாத என் நீல முகில் வண்ணர்க்கு என் சொல்லி யான் சொல்லுகேனோ நன்னீர்மை இனி அவர் கண் தங்காதென்று ஒரு வாய்ச்சொல் நன்னீல மகன்கள் நல்குதிரோ நல்கீரோ. எனது எண்ணீர்மை கண்டு எனது சுவாவத்தை நேரில் பார்த்திருந்தும் இறங்கி பிரிவு காலத்தில் மனம் இறங்கி இது தகாது எண்ணாத இப்படி நாம் பிரிந்திருப்பது தகுதியன்று என்றிராத என் நீல முகில் வண்ணர்க்கு நீலமேகத்தில் நிறம் போன்ற நிறமுடையனான எம்பெருமானுக்கு என் சொல்லி என்ன வார்த்தையை சொல்லி யான் சொல்லுகேனோ நான் சொல்லி போகிறேன் இனிமேல் அவர் கண் யாரு பராங்குஷ நாயகி அவளிடத்தில் பராங்குஷ நாயகியாகிய அவளிடத்தில் நல் நீர்மை நல்லுயிர் தங்காது தங்கி இருக்க மாட்டாது என்று ஒரு வாய்ச்சொல்லை நல் நீலம் மகன்றில்காள் நல்ல நீல நிறமான மகன்றில் பறவைகளே நல்குதிரோ நல்கீரோ எம்பெருமானிடத்துல போய் சொல்வீரோ மாட்டீரோ அப்படின்னு சொல்ற. பராங்குஷ நாயகி பல பறவைகளை விழித்து சொல்லிக் கொண்டு இருப்பகை கண்ட சில மகன்றில் பறவைகள் நமக்கு கைங்கரியம் செய்து சிறிது அவகாசம் நேர்ந்தது என்று மகிழ்ந்து அருகே வந்து எங்களுக்கு ஏதேனும் ஒரு நியமம் உண்டா அப்படின்னு கேட்கறது. அந்த மகன்றில் பறவைக்கெல்லாம் கைங்கரியம் பண்ணணும் ஆழ்வார் இடத்துல. அந்தோ எனது நிலைமையை பல காலம் கண்டு வைத்தும் இறங்காதே போனவர்க்கு நான் என்ன சமாச்சாரம் என் பக்கல் பார்க்கவே மாட்டேன்றான் எம்பெருமான் என்ன சமாச்சாரம் அவனுக்கு சொல்லி அனுப்புறது என்று நசையற்றவளாய் ஒரு பாசம் இல்லாத நசையற்றவளாய் பின்னையும் வெறுமணிருக்கு மாட்டாமையினாலே மகன்றில்காள் என் நிலைமையை அவருக்கு சொல்லுவீர்களோ மாட்டீர்களோ இந்த மாதிரி நானே நசையற்று போயிருக்கேன் நீ சொல்லுவியோ மாட்டியோ அப்படின்னு கேட்கிறார் ஆழ்வார்.
அடுத்தது, நல்கித்தான் காத்தளிக்கும் பொழிலேழும் வினையேற்கே நல்கத்தான் ஆகாதோ நாரணனை கண்டக்கால் மல்கு நீர் புனல் படப்பை இறைதேர் வன் சிறு குறுகே மல்கு நீர் கண்ணேற்கு ஓர் வாசகம் கொண்டு அருளாயே. மல்கு நிறைந்த நீர், நீர்ச்சியாகிய ஸ்வபாவத்தையுடைய, புனல் நீர் வாய்ந்த, தான் நல்கி தானே அனுகிரகித்து, அது புனல் படப்பை, இது மேல படிச்சிடலாம். படப்பை பூந்தோட்டங்களிலே இறை தேர்க்கு இறை தேடுகின்ற வன் சிறு குறுகே, அழகிய சிறு குறுகே, தான் நல்கி தானே அனுகிரகித்து, காத்து, காத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அனிஷ்டங்களை எல்லாம் போக்கி பொழில் ஏழும் ஏழுலகங்களையும் அளிக்கும் ரட்சித்து கொண்டிருக்கின்ற எம்பெருமான் வினையேற்கேயோ நல்கத்தான் ஆகாது. என்னது? பாபியான எனக்கு மாத்திமேயோதான் கிருபை, எனக்கு மாத்திமேயோதான் கிருபை பண்ணால் ஆகாது. நாரணனை, அந்த நாராயணனை கண்டக்கால், கண்ட பொழுதில் மல்கு நீர் கண்ணேற்கு, நீர் நிறைந்த கண்களையுடைய அழுகண்ணியான எனக்கு அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சிருக்காரு. அவருக்கே அழுகண்ணியா இருக்காரு அப்படின்னு. ஓர் வாசகம் கொண்டு அப்பெருமானிடத்தில் நின்று ஓர் வார்த்தையை கொணர்ந்து அருளாய் கிருபை பண்ண வேணும் அப்படின்னு கேக்குறாரு. என்ன சொல்றார்? நான் எக்கேடாவது கெட்டு போகிறேன், நாராயணன் என்றும் சகல லோக சம்ரக்ஷகன் என்றும் விருது சுமக்கின்ற அவருக்கு ஒரு கெடுதல் இல்லாமல் இருக்க வேண்டுமே. என் ஒருத்தியை ரட்சியாமையினாலே அவர் படைத்த பெயரெல்லாம் முழுங்கி போகும் அன்றோ, அங்கனம் போகாமே நோக்கி கொள்ளும்படி சொல்ல வேணும் என்று ஒரு குருகை நோக்கி இறக்கின்றாள். அப்படின்னா என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், ஆனா அவனோட பேரு கெட்டு போயிடுமே என்ன காப்பாத்தலனா, அந்த மாதிரி எப்படி எம்பெருமான் இருக்கலாம் அப்படின்னு போய் சொல்லுங்கோ அப்படின்னு குருகை சொல்ற. இனிமே நம்மளுக்கு ஒண்ணு ஒரு பட்சி ஒரு பூச்சி பார்க்கும்போது, நீயாவது போய் எம்பெருமான் கிட்ட என் நிலைய எடுத்துட்டு போய் சொல்லு அப்படின்னு நம்மளும் ஆழ்வாரோட நிலைக்கு வரணும். அடியன் இனிமே 6வதுல இருந்து நாளைக்கு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானா ஜீவ திருவடிகளே சரணம், ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.